நண்பர்களே வணக்கம். 100 நாள் பயணத்தை பதிவு பண்றதுல இன்னைக்கு நாள் 2. பிக் பாஸ்ல சொல்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நாள் 2 காலை 6 மணி. வழக்கத்துக்கு மாறாக தொடர்ந்து 2 நாளா ஏன் எந்திரிக்கிறேன் எதுக்கு எந்திரிக்கிறேனே தெரியாம காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிடுறேன். சரி அதான் எந்திரிச்சிட்டேனே, உங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சூரிய பகவானுக்கு போய் வணக்கத்தை போடலான்னு பார்த்தா சூரிய பகவான் எந்திரிக்கவே இல்லை. சரி நான் அவர் எழுப்பி விட்டுட்டு பார்த்தவெளி பார்த்தபடின்னு ஒரு பாட்டை போட்டு அவரோட டூயட் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. சூரிய பகவானை செட் அடிச்சுட்டு இன்னைக்காவது 2 மணி நேரம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம்னு உட்காந்துட்டு இருக்கும்போது காலையில 8 மணிக்கு காலை உணவு திட்டத்தை குறித்து என்ன கவுத்துட்டானுங்க. நாளைக்கு தங்கச்சிக்கு பிறந்த நாள், அதனால ஷாப்பிங் போகிறதுக்காக என்ன கூப்பிட்டு நான் தான் ரொம்ப பிஸி மேனாச்சே. டு யூ நோ ஹூ அம் ஐ அப்படின்னு அம்மாட்ட கேட்க போடா வெண்ண அப்படின்னு அவங்க திட்டிட்டு என் அம்மாவும் தங்கச்சி கிளம்பி போயிட்டாங்க. அப்போதைக்கு தங்கச்சியோட கேப் எடுத்து நான் பண்ண அலப்பறைகளை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத இதுக்கப்புறமா தான் சொல்ல போறேன். இன்னைக்கு எனக்கு 2 கிளைண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒருத்தவங்க 12:30 ஒருத்தவங்க 3 மணிக்கு. நான் என்ன நினைச்சிருந்தேன்னா 12:30 இந்த கிளைண்ட் அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு 3 மணிக்கு போகலான்னு. நான் ஒன்னு நினைக்க கடவுள் நான் இருக்கேன்டா குமார் அப்படின்னு அவர் ஒரு திட்டத்தை போட்டாரு. 12:30 கிளைண்ட்டுக்கு நாங்க பார்க்க போன தினமும் அவர் 1:30, நாங்க 1:30 போன நேரம் அவர் மதிய உணவுக்கு போயிட்டாரு. இன்னும் அரை மணி நேரத்துல வந்துடுறேன் தம்பின்னு அவர் வந்த தினமும் 3 மணிக்கு. என்னோட இன்னொரு கிளைண்ட் பிளானும் ஃபிளாப் ஆயிடுச்சு. சரி இந்த ஒரு கிளைண்ட்டையாவது உருப்படியா பார்த்துட்டு வரலான்ட்டு இவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 4 மணி ஆச்சு. வீட்டுக்கு வந்த உடனே செம்ம பசி. வீட்டுல அம்மாவும் இல்ல சோறும் இல்ல, செம்ம பசி. அப்ப என் மண்டையில ஒரு பல்ப் புதிச்சது. என்னன்னா ஆல்ரெடி என்னோட கிளைண்ட் எனக்காக கொடுத்திருந்த பிரான் ஊறுகாய், அதை வச்சு ஒரு டிஷ்ஷஸ் செஞ்சு செம்மையா மதிய உணவை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் 3 மணி கிளைண்ட் கால் பண்ணி தம்பி என்ன மணி 5 ஆச்சு இன்னும் ஆளை காணோன்னு கேட்க அவங்க கிட்டயும் நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் அப்படின்ட்டு சதாப்பா பேச, தம்பி நீ வரவே வேணாம் வீட்ல இருந்தே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பு அப்படின்னு அவங்க சொல்ல, சரின்ட்டு வீடியோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு என்னோட நாளை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னால பேச முடியல நண்பர்களே. இந்த இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்ததுக்காகவாது எனக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க.